ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு வத்தல் வீடியோ தான் பார்க்க போறோம். அரிசி வத்தல் வந்து நம்ம வீட்டுல ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த வத்தல் வந்து நான் எப்படி ரெடி பண்றேன் அப்படிங்கறத வீடியோவா நம்ம எடுக்க போறோம். இப்ப வெயில் காலம் இல்லையா, இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து அது மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்றது பாக்கலாம். இந்த கிளாஸால 4 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து அரிசி வத்தல் போடுவோம்ல, கூழ் வத்தல், அதுக்காக வேண்டி இப்ப ஊற வைக்க போறேன். நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி, அது வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்ப வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம அதான் செய்ய போறோம். இப்ப கிரைண்டர் வச்சாச்சு, நம்ம மாவு அரிசி போட்டுடலாம். மாவு பாத்தீங்கன்னா நம்ம நேத்து அரைச்சி வச்சோம். இன்னைக்கு வந்து நல்லா ஒரு 12 hour மேல ஆயிடுச்சு. நல்லா மாவு பாத்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி நுரையா வந்திருக்கு பாருங்க, நல்லா புளிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். இது கொஞ்சமா போட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு 1 hourக்கு முந்தையே இது ஊற வச்சுட்டேன். இதை நல்லா இப்ப முதல்ல வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகா நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அரைச்சி பேஸ்டா கூட போட்டுக்கலாம், ஆனா எனக்கு இப்படி போடுறது பிடிக்கும், அதனால இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா அரை அப்படி குறைன்னு இது பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சீரகம், அப்புறம் பெருங்காயம். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் வந்து அரிசி வந்து ஊற வச்சிருந்தோம். இப்ப அதுக்கான அளவுப்படி தான் நம்ம காய்ச்ச போறோம். வாங்க பாக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் வச்சாச்சு. நம்ம இந்த கிளாஸ்ல தான் வந்து அளவு எடுத்திருக்கோம், அதனால இதுலயே வந்து அளந்து ஊத்திக்கலாம். இதுல வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால 16 கிளாஸ் ஊத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஜவ்வரிசி மட்டும் வேக வைக்க போறோம், அதனால ஒரு 4 கிளாஸ் தண்ணி மட்டும் இதை ஊத்திக்கலாம். எப்பவுமே கூழ் காய்ச்சறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரமா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கலர்றதுக்கு வந்து நல்லா வசதியா இருக்கும். அதனாலதான் நான் வந்து பெருசா எடுத்திருக்கேன். நீங்களும் காய்ச்சும் போது இத மாதிரி பெருசா எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் ஊத்தி இருக்கேன். இன்னும் வந்து 15 கிளாஸ் தண்ணி வந்து பேலன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. வந்து கொஞ்சமா வந்து நம்ம வந்து ஜவ்வரிசிக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்ப வந்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சா, கை வச்சு காமிக்கிறேன். இப்படி அழுத்துனா நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாவே வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து மீதம் உள்ள தண்ணியையும் நம்ம வந்து ஊத்திக்கலாம், அதில் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறப்பதான் நம்ம வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசியை வந்து இதுல சேர்க்கணும். கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு வெயிட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதுதான் நம்ம அரிசி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. பாத்தீங்கன்னா ஊத்தும் போதே இது வந்து கட்டியாகும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வேகிற வரையும் நல்லா வேக வச்சு நல்லா எடுக்கணும். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா உஞ்சி போயிட்டு நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜ்ல நான் காமிக்கிறேன். நல்லா பாதி வந்து வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தா போதும். இது அளவுக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பெருங்காய பொடி. நம்மளோட அளவு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப பெருங்காயம் சேர்க்க வேணாம், இந்த அளவு சேர்த்தா போதும்.
இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து இதோட மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பொடி சேர்த்துடலாம். நம்ம வந்து இது சாப்பிடும் போது இடையில இடையில கடி போடும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி அரைச்சி சேர்க்கறது. இது வெந்துட்டானே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தண்ணியில கை வச்சுட்டு அதுல கையில இதை வச்சோம்னா ஒட்டக்கூடாது, அப்பதான் வெந்ததா இருக்கும். இது வந்து நல்லா வெந்துருச்சு, சூப்பரா வெந்துருச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, இங்க பாருங்க, ஒரு குண்டான்ல இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னா நம்ம கையில வந்து மாவு வந்து வரைய வராது. இங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க, இப்படி தொட்டோம்னா மாவு வராது. இதான் வந்து வெந்துருச்சுன்னா. அதே வேகலைன்னா இதுல வந்து கையில வந்து ஒரு மாவா வரும். இங்க பாருங்க, அப்படியே பாலிஷா இருக்குல்ல. இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மேல போய் புளிஞ்சு விட வேண்டியதுதான். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம புளிஞ்சிடலாம். சவுதால போடுறீங்க? சவுதால போட்டா ஈஸியா புளிஞ்சிடலாம். முறுக்கு வரனா ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே வச்சு புளிஞ்சிடும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடியில வத்தல் காய வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து நான் மாடியில இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். மாடியில ஒரே வெயில், அதனால அங்க வீடியோ எடுக்க முடியல. அதனால வீட்டுக்குள்ள வந்து சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் காய வச்சது எப்படி இருக்குன்னு. கரெக்டா 2 நாள் தான் காய வச்சிருந்தேன். அது நல்லா காஞ்சிருக்கு, பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து புடவையில இல்ல துணியில காய வச்சிருந்தோம்னா அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கும். நான் இதை எடுக்கவே இல்லை, அதுவே வந்து கவர்ல காய வச்சதுனால அப்படியே தனியா எல்லாம் படல் மாதிரி வந்துருச்சு. ஆனா துணியில காய வைக்கும் போது நம்ம துணி பின்னாடி கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா ஈஸியா வந்துடும். அது வந்து இன்னொரு வாட்டி நான் செய்து காமிக்கிறேன். இப்ப இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளவுதான். நம்ம ரெடி பண்ண வந்து வத்தல் வந்து அரிசி வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வறுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதை ஒரு 2 நாள் நல்லா வெயில காய வச்சு டப்பில போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. சாப்பாட்டுக்கு எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட பொரிச்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் காசுல கொஞ்சம் டைம்ல இந்த வெயில் நேரத்துல செஞ்சு நீங்களும் வச்சுக்கோங்க. வெயில் நேரத்துல இந்த மாதிரி டயத்துல செய்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சைடிஷ் ப்ராப்ளமே இருக்காது. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். சூடா இருக்குது, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு மறக்காம உங்க
ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் லைக் பண்றது எல்லாம் மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கும் வெயில் நேரத்தில் செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸா இருக்கும். செய்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.